எம்ஜிஆரின் தீராத ஏக்கம். பெருந்தலைவர் காமராஜர் மறுத்த அந்த ஒரு விருந்து. காரணம் தெரியுமா? தமிழக அரசியலில் எத்தனையோ தலைவர்கள் வந்து சென்று இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர், இந்த இரு பெயர்களுமே தமிழக மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவை. எம்ஜிஆர் அவர்கள் வாரி வழங்குவதில் வள்ளல் என்று பெயர் எடுத்தவர். அவர் இல்லத்திற்கு வராத தலைவர்களே இல்லை எனலாம். எத்தனையோ விஐபிக்களுக்கு தன் கைப்பட விருந்து கொடுத்து மகிழ்ந்தவர் எம்ஜிஆர். ஆனால் அத்தனை பெருமைகளுக்கு மத்தியிலும் எம்ஜிஆருக்கு ஒரு தீராத ஏக்கம் இருந்தது. எம்ஜிஆரின் ஆசை என்ன தெரியுமா? ஒரே ஒரு முறையாவது பெருந்தலைவர் காமராஜரை வீட்டிற்கு அழைக்க வேண்டும். அவருக்கு அருகே அமர்ந்து தானும் உணவு உண்ண வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆரின் மிகப்பெரிய கனவாக இருந்தது. இதற்காக அவர் எப்போது காமராஜரை அழைத்தாலும் அந்த படிக்காத மேதை சிரித்துக்கொண்டே சொல்றேன் என்ற ஒற்றை வார்த்தையிலேயே எம்ஜிஆரின் அழைப்பை தவிர்த்து விடுவாராம். ஒருமுறை சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் கலந்து கொண்ட ஒரு விழாவிற்கு முதலமைச்சராக இருந்த காமராஜர் வந்திருந்தார். விழா முடிந்து காமராஜரை வழி அனுப்ப சென்ற போது மீண்டும் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார் எம்ஜிஆர். ஐயா, ஒரே ஒரு முறை என் இல்லத்திற்கு வந்து விருந்துண்ண வேண்டும் என உருக்கமாகவும் கேட்டிருக்கிறார். அப்போதும் அதே புன்னகையுடன் காமராஜர் சொன்ன பதில் எம்ஜிஆரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஆடிப்போக வைத்துள்ளது. காமராஜர் சொன்னார், ராமச்சந்திரா, நான் உன் இல்லத்திற்கு வரக்கூடாது என்றில்லை. உன் வீட்டு விருந்து பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அறுசுவை உணவும் விதவிதமான மீன், அசைவ உணவுகளும் அங்கே பரிமாறப்படும் என்பார்கள். நான் ஒரு மக்கள் ஊழியக்காரன். எனக்கு 2 இட்லியும் தயிர் சோறுமே போதுமானது. காமராஜர் அங்கேயே நிறுத்தவில்லை. அவர் சொன்ன அடுத்த வார்த்தைதான் மிகவும் முக்கியமானது. உன் வீட்டில் அறுசுவை உணவை சாப்பிட்டுவிட்டு திரும்பவும் என் நாக்கு அந்த ருசியை தேடினால் அதற்கு நான் எங்கே போவது என்று கேட்டார். இதை கேட்டதும் எம்ஜிஆர் நிலை குலைந்து போனார். ஒரு முதல்வர் இவ்வளவு எளிமையாக சிந்திக்க முடியுமா? தனது நாவை கூட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அந்த தூய்மையான உள்ளத்தை பார்த்து வியந்து போன எம்ஜிஆர் தன்னையும் அறியாமல் கைகளை கூப்பி தலை வணங்கியுள்ளார். அன்று முதல் காமராஜரை அவர் தனது வீட்டு விருந்திற்கு அழைப்பதையும் நிறுத்திவிட்டார். இப்படியும் ஒரு முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார். தனக்கென எதையும் தேடிக்கொள்ளாமல் மக்களுக்காகவே வாழ்ந்த அந்த பெருந்தலைவரின் எளிமை இன்றும் நமக்கு ஒரு பாடம். இன்று ஆடம்பர அரசியலும் விளம்பர வெளிச்சமும் நிறைந்திருக்கும் காலத்தில் காமராஜர் போன்ற ஒரு மக்கள் முதல்வர் மீண்டும் நமக்கு கிடைப்பாரா என்பதுதான் ஒவ்வொரு தமிழனின் கனவாகவும் ஏக்கமாகவும் இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரின் இந்த எளிமை குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.